மெரிபா பன்னீர் சோடா. I trust மெரிபா. மல்லி 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 மல்லி. நீ வெண்பா அப்பாவ அதே மாதிரி தூங்க வை. உனக்கு பெரிய கிஃப்டா தரேன். வெண்பா அப்பாவையா? அதெல்லாம் என்னால முடியாதுப்பா. மல்லி பாத்துக்கிறேன். ஐயோ ஏங்க, பாத்து பாத்து. சாப்பிடும்போது பேசாம சாப்பிடுறீங்களா? சாப்பிடும்போது உன்கிட்ட பேசுறேன் பாரு, அதுதான் இப்ப எனக்கு இருக்கிற சந்தோஷமே. இந்த ஒரு வாய் சாப்பிடு. இந்த மல்லி, அந்த கிரிமினலா 2 பேரும் யோசிப்பாங்களே, கிரிமினல் கேங் எங்க அவங்க? அவங்க 2 பேரும் மொட்டை மாடியில நல்லா காத்து வாங்க போயிருக்காங்க. ஆமா ஆமா, ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க, காத்து வாங்குறாங்க. சரி, நல்லதா போச்சு. நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என்னங்க? என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் கன்ஸ்ட்ரக்ஷன் பிசினஸ்ல இருக்கான். அவன் பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கான். என்னையும் பணம் இன்வெஸ்ட் பண்ணி ஒரு பார்ட்னரா வரியான்னு கேக்குறான். நம்ம கிட்ட இன்வெஸ்ட் பண்றதுக்கு இப்ப பணம் இல்ல. ஆனா என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. நான் சொல்றேன், நீ சரியா இருந்தா சொல்லு. என்னங்க, என்கிட்ட ஐடியா கேட்டா எனக்கு என்ன தெரியும்? நான் என்ன உங்களை மாதிரி படிச்சவளா? நீ அந்த அளவுக்கு படிக்கலனாலும் உன்னோட சஜஷன்ஸ் எனக்கு எப்பவுமே சரியா இருந்திருக்கும். அதனாலதான் உன்கிட்ட கேக்குறேன். சரி சொல்லுங்க. இந்த வீடு மேல ஒரு பிசினஸ் லோன் எடுக்கலாம்னு இருக்கேன். நீ அத பத்தி என்ன நினைக்கிற? எங்க அண்ணன் ஹாஸ்பிடல் எக்ஸ்பென்ஸ்க்காக நம்ம லோன் எடுக்க போனப்பவே உங்க அக்கா லோன் எடுக்க முடியாத மாதிரி பண்ணிட்டாங்க. இப்ப எப்படி பிசினஸ் லோன் எடுக்க விடுவாங்க? அதான் இப்ப சொல்ல வந்தேன். இப்ப லோன் எடுக்க போறது அவளுக்கு தெரியவே கூடாது. நான் வேற பேங்க்ல ட்ரை பண்ணலாம்னு இருக்கேன். இதுல இன்னொரு அடிஷனல் சப்போர்ட்டும் இருக்கு. பேங்க் லோன் கொடுத்துட்டா லீகலா நம்ம வீடு ரொம்ப சேஃப் ஆயிடும். அந்த ராஜேஸ்வரி இந்த லோக்கல் ரியல் எஸ்டேட் ஆளுங்களை வச்சு பிரச்சனையே பண்ண முடியாது. எனக்கு என்னவோ உங்க அக்காவை மீறி இதை பண்ண முடியுமான்னு யோசனையா இருக்குங்க. கண்டிப்பா முடியும் மல்லி. ஆனா ஒரு விஷயம், பேங்க்ல இருந்து அவங்க வீட்டை பார்க்க வருவாங்க. அப்ப நாம என்ன பண்ணணும்னா, அப்பா மட்டும் அவங்களுக்கு தெரியாம பாத்துக்கணும். எப்ப வருவாங்க? இப்பதான் ப்ராசஸே ஆரம்பிக்க போறேன். எப்போ வருவாங்க நான் தெரிஞ்சப்போ உங்ககிட்ட சொல்றேன். சரியா? சரி, இப்போ சாப்பிடுங்க. இதுக்குதான் வேக வேகமா என்ன உள்ள கொண்டு போய் படுக்க வச்சியா? நீ பெரிய கல்லிடி. கிரிக்கிரு உன் ஆட்டைய கலைக்க. சரி, இன்னொரு வாய். ரேணுகா, என்னாச்சு ரேணுகா? எனக்கு படபடப்பா இருக்கு, ஒரு மாதிரி பதட்டமா இருக்கு, என்னமோ செய்து. ஏன், என்னாச்சு? நீ டேப்லெட் எல்லாம் சாப்பிட்டியா இல்லையா? மல்லி, நீ ரேணுகாக்கு டேப்லெட் எல்லாம் கொடுத்தியா இல்லையா? டேப்லெட் எல்லாம் கொடுத்தாச்சுங்க. ஆனா அப்புறம் ஏன் தலை சுத்துது? நம்ம டாக்டர் கிட்ட போவோமா? அவ்வளவு பெருசாலாம் இல்ல, ஆனா தனியா படுக்கிறது என்னமோ ஒரு மாதிரியா இருக்கு, பயமா இருக்கு. ஏன் பயமா இருக்கு? சரி, ஏங்க நீங்க சாப்பிடுங்க. அவங்கள நான் கூட்டிட்டு போய் தூங்க வைக்கிறேன். அவங்களுக்கு ஒண்ணுனா நான் பாத்துக்க மாட்டேனா? நீங்க தான் பாத்துக்கணுமா? அவங்க என்னோட அக்காங்க, நான் பாத்துக்கிறேன். உங்களை நான் கூட்டிட்டு போறேன்க்கா. எப்படியாச்சும் விஜய வர வச்சலன்னு பார்த்தா இந்த மல்லி உள்ள பூந்து களைச்சு விட்டுக்கிட்டே இருக்காளே. நானும் விஜயும் கொஞ்ச நேரம் உட்கார்ந்து பேசிட்டு இருந்தா உனக்கு பொறுக்க மாட்டேங்குதுல்ல? விஜய் என் புருஷன்டி, நீ டிராமா போட்டா விட்டுருவேன்னு நினைச்சியா? ஏங்க நீங்க உட்கார்ந்து சாப்பிடுங்க. உட்காருங்க. சரி, நீங்க வாங்கக்கா, நான் கூட்டு போறேன். வாங்க 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 வாங்க. மல்லி, ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி, என்னோட சர்டிபிகேட்ஸ் எல்லாத்துலயுமே ஒவ்வொரு ஜெராக்ஸ் காப்பி இருக்கட்டும். என்னோட போட்டோஸ் இருக்கட்டும். எல்லாத்தையும் எடுத்து வச்சல? ஏற்கனவே எடுத்து வச்சிட்டேன். என்ன மாப்ள, எங்கயோ கிளம்பிட்டீங்க போல இருக்கு? ஆமா மாமா, உட்காருங்க. ஆஹா, மல்லியோட விசுவாசியாச்சே.
ஏதாவது விலங்கத்தோட தான் வருவானே. ஆமா மாமா, போன் கூட பண்ணல, உடனே வந்துட்டீங்க. ஏன் ஃபோன் பண்ணிட்டு தான் வரணுமா என்ன? இல்ல இந்நேரம் கிளம்பி போயிருப்பேன், அதனாலதான் சொன்னேன். ஆ, நீ இல்லன்னா என்னப்பா? தோ மல்லி இருக்கா, ரேணுகா வேற இருக்கா, அவங்கள பார்த்து பேசிட்டு போறேன். சரி சரி மாமா, அப்ப அவங்களே பாத்துட்டு கிளம்புங்க. நான் கிளம்புறேன். ஏய், சும்மா விளையாட்டுக்கு சொன்னா உடனே கோச்சுக்கிறியப்பா. சரி, ஒரு முக்கியமான விஷயம் தான் பேச வந்தேன். எங்க வீட்ல 2 திமிங்கலம் இருக்குமே, ஒண்ணுத்தையும் காணோம். அவங்களுக்கு என்ன, யோகா ஸ்விம்மிங்னு எங்கேயாச்சும் கிளம்பி இருப்பாங்க. உலகத்திலேயே அடுத்தவன் காசுல ஜாலியா இருக்கிற 2 ஜென்மங்கள்னா அது இந்த 2 திமிங்கலம் தான். சரி, அதை விடு. நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசிட்டு போலாம் தான் வந்தேன். என் ஃப்ரெண்டோட தம்பி ஒருத்தனுக்கு ஆக்சிடென்ட் ஆகி மெமரி லாஸ் ஆயிடுச்சு. அவனும் பழசெல்லாம் மறந்துட்டான். ரொம்ப நாள் அவனும் அப்படிதான் இருந்தான். சமீபமா ஒரு டாக்டரை பார்த்து கம்ப்ளீட்டா கியூர் ஆயிட்டான். அதான் அன்னபூர்ணிமா நம்ம ரேணுகாவோட ரிப்போர்ட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வர சொன்னாங்க. இதுக்கும் ஒரு செகண்ட் ஒப்பீனியன் அவரை பார்த்து கேட்கலாம் தான், வேற ஒன்றும் இல்லை. என்ன மல்லி நான் சொல்றது? ஆமாண்ணே, எதுக்கும் செகண்ட் ஒப்பீனியன் வாங்குறது நல்லதுதான். மாப்பிள, நீ என்ன சொல்ற? மாமா, ரேணுகா நல்லா ஆகணுங்கிறதுக்காக நான் என்ன வேணாலும் செய்ய தயாரா இருக்கேன். ஏதாச்சும் வெளிநாடு போய் ட்ரீட்மெண்ட் பண்ணணும்னாலும் சரியாகும்னா நான் அங்க கூட கூட்டிட்டு போறேன். நான் எல்லாத்துக்கும் ரெடியா தான் மாமா இருக்கேன். அப்புறம் என்ன, ரேணுகாவோட மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் எடுத்து கொடுங்க. நான் இன்னைக்கே போய் என்ன நிலைமைன்னு கேட்டு வந்துடுறேன். ரிப்போர்ட்ஸ் வேற டாக்டர் கைக்கு போச்சுன்னா உண்மை தெரிஞ்சிருமே. மல்லி, அந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாம் உங்ககிட்ட தானே இருக்கு, அதை கொஞ்சம் எடுத்துட்டு வரியா? என்கிட்ட இல்லைங்க, எல்லாமே இப்போ ரேணுகா அக்கா கிட்ட தான் இருக்கு. அப்படியா? அதெல்லாம் பத்திரமா பாத்துக்கிற அளவுக்கு ரேணுகா ஸ்மார்ட் ஆயிட்டாளா? ஆ, ரேணுகா, அந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வா, மாமா கிட்ட காட்டு. ஏய், என்ன ரேணுகா அமைதியா இருக்க, போய் எடுத்துட்டு வா. விஜய் வேண்டாம். என்னக்கா வேண்டாம்? செகண்ட் ஒப்பீனியன் வாங்கிட்டா நல்லது தானே. இப்படியே இருக்கலாமா இல்ல வேற ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாமான்னு முடிவு பண்ணலாம்ல. ப்ளீஸ் மல்லி, எனக்கு வேற ட்ரீட்மெண்ட்லாம் வேண்டாம். நான் இப்படியே இருந்துக்கிறேன். இந்த பாரு ரேணுகா, என் ஃப்ரெண்டோட தம்பி ட்ரீட்மெண்ட் எடுத்து குணமாயிட்டான். அது பெரிய விஷயம் இல்லையா? அதனாலதான் நானே காலையிலே கிளம்பி வந்துட்டேன். நான் தான் வேண்டான்னு சொல்றேன்ல, மறுபடியும் மறுபடியும் ஏன் என்ன டிஸ்டர்ப் பண்றீங்க? உங்களுக்கு என்ன பார்க்க கஷ்டமா இருக்குன்னா ப்ளீஸ் என்ன என் அப்பா வீட்டுக்கு கொண்டு போய் விட்டுருங்க. இல்லனா நீங்களே என்ன எங்கயாவது கொண்டு போய் விட்டுருங்க. நான் எங்கயாவது போயிடுறேன். அங்க கூட்டிட்டு போறேன், இங்க கூட்டிட்டு போறேன்னு நீங்களே ஏதாச்சும் பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க. ரேணுகா, இது இவ்ளோ சீரியஸா எடுத்துக்க வேண்டிய விஷயமே இல்லையே. நீ ஏன் இவ்ளோ ரியாக்ட் பண்ற? எது விஜய் சீரியஸா எடுத்துக்க வேண்டிய விஷயம் இல்ல. முன்னாடி மனநல சரியில்லாம இருந்தேன்னு சொன்னீங்க, இப்போ ஞாபகம் வருதே. என் பிரச்சனை ஊரெல்லாம் தெரியணுமா? போறவன் வரவன் பாக்குறவன் எல்லாரும் சேர்ந்து புத்தி கெட்டது போகுது புத்தி கெட்டது போகுதுன்னு சொல்லி என்ன கஷ்டப்படுத்தணுமா? என்ன சாக்கடிக்கணுமா? ஏற்கனவே நான் யாரு, எனக்கு என்ன நடக்குதுன்னு தெரியாம ஒவ்வொரு நிமிஷமும் செத்து சுண்ணாமாயிட்டு இருக்கேன். எல்லாரும் சேர்ந்து செகண்ட் ஒப்பீனியன் டாக்டர்னு சொல்லி நொந்து போன என் மனசு என்ன நோக்கடிக்காதீங்க. கடவுளே, சீக்கிரம் குணமாயிடணும். யாருக்குமே பாரம் இல்லாம இருக்கணும்னு நான் அந்த கடவுள் கிட்ட வேண்டிக்கிட்டு தான் இருக்கேன். உங்களுக்கு சிரமம்னா சொல்லுங்க, நான் போயிடுறேன். நான் போயிடுறேன் விஜய். ஏய் ரேணுகா, ரேணுகா அழாத.
ரேணுகா அழாத. சரி வேண்டாம், நீ எங்கேயுமே ட்ரீட்மெண்ட் போக வேணாம், நீ அமைதியா இரு. நீ சூப்பர் ரேணுகா, சான்ஸே இல்ல. செம்ம பெர்ஃபார்மன்ஸ். ஆனா இதெல்லாம் உண்மைன்னு நம்பி விஜய் துடிக்கிறத தாண்டி என்னால தாங்கிக்க முடியல. இந்த மனுஷனுக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்னு தெரியாம தவிச்சுக்கிட்டு இருக்கேன். மாமா, இந்த செகண்ட் ஒப்பீனியன்லாம் வேண்டாம். என்ன பண்றதுன்னு நாம அப்புறமா யோசிப்போம். ம். சரி மாமா, நான் கிளம்புறேன். மாப்பிள்ள ஒரு நிமிஷம். என்ன மாமா? ஒன்றும் இல்லை, மல்லிய ஏதோ கோயிலுக்கு போகணும்னு சொல்லி அன்னபூர்ணிமா வர சொன்னாங்க. வீட்ல வேற யாரும் இல்லையே மாமா. ரேணுகாவை மல்லி பாத்துக்கணுமே. விஜய், என்னை யாரும் பாத்துக்க வேண்டாம். மல்லி போயிட்டு வரட்டும். இல்ல ரேணுகா, நீ எப்படி? எனக்கு பழைய விஷயங்கள் தான் மறந்து போயிருக்க. என்னை சுத்தி இருக்கிறவங்கலாம் யாருன்னு என்னன்னு தெரியல. மத்தபடி என்னால வாழ முடியாம போகல. என்ன என்னால பாத்துக்க முடியும். மல்லி போயிட்டு வரட்டும். ஓகே, அதுவும் நல்லதுதான். ரேணுகாவும் கொஞ்சம் கொஞ்சமா தனியா இருக்க பழகிக்கணும்ல. மல்லி, நீ போயிட்டு வா. ரேணுகா இங்கே இருக்கட்டும். அக்கா, நான் போயிட்டு வரேன். பத்திரமா இருங்க. போலாம் மாப்பிள்ள. போமா வா மல்லி, பை. எனக்கு எம்சியும் நீதாண்டி. நீ போனா எனக்கு நிம்மதிதான். வச்சு செய்யறண்டி ஒண்ணு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.